வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷ். இந்திய போர் விமானிகளுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் மிக தெளிவாக இருந்தது. அரபிக்கடலில் உள்ள பிரிட்டிஷ் விமான தாங்கி கப்பல் HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸை குறிவைத்து உடனடியாக தாக்கவும். சில நொடிகளில் 8 Su-30 MKI விமானங்கள், ஒரு இந்திய IL-78 விமானம் மற்றும் 4 ஜாகுவார் உட்பட 10க்கும் மேற்பட்ட இந்திய போர் விமானங்கள் உடனடியாக புறப்பட்டன. இந்திய விமானங்கள் HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸின் வான் பாதுகாப்புக்காக கேடயத்தை ஊடுருவி பிரிட்டனின் முதன்மை விமானம் தாங்கி கப்பலின் மீது உருவகப்படுத்தப்பட்டு விமான தாக்குதலை நடத்தின. உருவகப்படுத்தப்பட்ட விமான தாக்குதல் என்றால் என்ன? அது விமான தாக்குதல்கள் தான், ஆனால் நிஜமான ஏவுகணை கிடையாது. விமானம் இலக்கை லாக் செய்து பதிவு இருக்கும். ஏவுகணை ரிலீஸ் செய்யப்பட்டவுடன் பிரஸ் செய்யப்பட்ட பதிவு இருக்கும். ஏவுகணை எஜெக்ட் செய்யப்பட்ட பதிவு இருக்கும். அதே போல விமானத்திற்கு எதிராக வான் பாதுகாப்பு சாதன பதிவுகளும் இருக்கும். அவற்றை வைத்து விமானம் தாக்குதல் வெற்றியா தோல்வியா என்று பின்னர் கணிப்பிடப்படும். இது வீடியோ கேம் போன்றதுதான். ஆனால் விமானங்களில் பறப்பது நிஜம். யாருக்கு வெற்றி என்பதை எதிரெதிர் விமானங்களை இயக்கிய விமானிகள் அருகருகே அமர்ந்து டீ குடித்தபடி ஆய்வு செய்வார்கள். அதுவே போர் பயிற்சியின் வெற்றி தோல்வியை முடிவு செய்யும். பிரிட்டிஷ் விமானப்படையின் விமானம் தாங்கி கப்பல் HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸில் இருந்து பிரிட்டிஷ் ராயல் விமானப்படையின் ஸ்டெல்த் F-35B விமானங்களால் இந்திய விமானங்கள் சவால் செய்யப்பட்டன. இந்திய விமானப்படையின் முக்கிய விமானமான Su-30 MKI விமானங்களுக்கும் 2 பிரிட்டிஷ் விமானம் தாங்கி கப்பலான HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் மற்றும் HMS குயின்ஸ் எலிசபெத்தில் உள்ள முதன்மை விமானமான பிரிட்டிஷ் F-35B விமானங்களுக்கும் இடையிலான முதல் உருவகப்படுத்தப்பட்ட விமான போர் இது. ராணுவ பயிற்சி கொங்கன் 2025 ஒரு பகுதியாக விமானம் தாங்கி கப்பலான HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தும் ஒரு சூழ்நிலையில் AEWNC ஆதரிக்கப்படும் இந்திய Su-30 MKIகள் மற்றும் ஜாகுவார் விமானங்கள் பிரிட்டிஷ் விமானம் தாங்கி கப்பல் மற்றும் காரியர் ஸ்ட்ரைக் குரூப் 25 தாக்குதல்களை பயிற்சி செய்ததால் உருவகப்படுத்தப்பட்ட விமான போர் நடந்தது. பிரிட்டனின் ராயல் விமானப்படை RAF இந்த சூழ்நிலையில் பங்கேற்றதாக 22 ஜெட் விமானங்களை பட்டியலிட்டது. பிரிட்டனின் ராயல் விமானப்படையின் கூற்றுப்படி பயிற்சியில் 4 டோக் ஃபைட் மற்றும் 3 மிஷன் வகைகளில் பயிற்சிகள் செய்யப்பட்டன. டோக் ஃபைட் என்பது நாய்கள் சண்டை போடுவது அல்ல. விமானப்படை பரிபாஷையில் ஒரு விமானம் மற்றும் ஒரு விமானத்தை துரத்தி தாக்குவது. முதல் தடவையாக நடைபெற்ற இந்த உருவகப்படுத்தப்பட்ட விமான பயிற்சி ராயல் கடற்படை மற்றும் இந்திய விமானப்படை IAF ஒருவருக்கொருவர் தந்திரோபாயங்கள், திறன்கள், ஆயுத அமைப்புகள், சென்சார்கள் மற்றும் இயங்குதன்மையை சோதிக்க உதவியது. மேலும் IAF நெருக்கமான வான்போரில் ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்ப போர் விமானத்திற்கு எதிராக பயிற்சி பெற்றாலும் ராயல் கடற்படை Su-30 விமானங்களுக்கு எதிராக பயிற்சி செய்தது. ரஷ்யாவின் அதிகரித்து வரும் பதட்டங்களை கருத்தில் கொண்டு இது முக்கியத்துவம் பெறுகின்றது. குறிப்பாக ரஷ்யாவை தவிர Su-30 விமானங்கள் சீனாவின் PLA விமானப்படையால் இயக்கப்படுகின்றன. சீனாவின் PLA விமானப்படை Su-30 விமானத்தின் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு வகையான J-16 விமானங்களையும் இயக்குகிறது. 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானமாக இருப்பதால் அமெரிக்க தயாரிப்பு F-35B காட்சி வரம்புக்கு அப்பால், அதாவது BVR போரில் தெளிவான நன்மையை வைத்திருக்கிறது. இருப்பினும் டோக் ஃபைட்களில் Su-30 MKI சமமான ஆபத்தானது. அதன் இரட்டை என்ஜின் காரணமாக Su-30 MKI சிறந்த உந்துதல் மற்றும் வேகத்தை வைத்திருக்கிறது. அதன் அதிகபட்ச வேகம் M200. அதே சமயம் F-35V விமானத்தின் வேகம் M1.6. இதேபோல் Su-30 F-35Bயின் 41,000 பவுண்ட்ஸ் எடை உந்துதலுடன் ஒப்பிடும் போது 55,000 பவுண்ட்ஸ் உந்துதலை உருவாக்க முடியும். மேலும் Su-30 சூப்பர் சூழ்ச்சி திறனுக்கு உகந்ததாக உள்ளது. ரஷ்ய Su-30 மிகவும் தனிப்பயனாக்கப்பட்ட பதிப்பான இந்திய Su-30 MKI விமானங்களின் கிட்டத்தட்ட 3 படைப்பிரிவுகள் கூட்டு இந்து ரஷ்ய சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணையான பிரம்மோஸுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. Su-30 MKI விமானங்கள் இந்திய விமானப்படை IAF-இன் முக்கிய அம்சம். இந்தியா 260 Su-30 MKI விமானங்களை வைத்திருக்கிறது மற்றும் டிசம்பர் 2024ஆம் ஆண்டு மேலும் 12ஐ ஆர்டர் செய்தது. இந்திய விமானப்படையின் IAF-இன் ஜாகுவார் விமானம் மற்றும் ஒரு ஆழமான ஊடுருவல் தாக்குதல் விமானம். குறிப்பிடத்தக்க விதத்தில் அதன் ஆழமற்ற ஊடுருவல் F-35B மற்றும் F-22 விமானங்களைப் போலவே சில கோணங்களில் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் ஆக்குகின்றது. IAF ஜாகுவார் விமானங்களின் டேரிங் 3 தர தளங்களுக்கு அப்கிரேட் செய்யப்பட்டுள்ளன. இதில் AESA ரேடார், புதிய தலைமுறை AAM வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகள், ASM கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள், சென்சார் இணைக்கப்பட்ட ஆயுதம் மற்றும் நீடிக்கப்பட்ட LGB-கள் உள்ளன. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஜாகுவார் டேரிங் 3 விமானத்தை ரேடாரில் கண்டறிந்து ஜாம் செய்வது மிகவும் கடினம். இந்த பயிற்சியில் 3 சிறப்பு பணி வகைகளையும் உள்ளடக்கியது. இருப்பினும் இந்த சிறப்பு பணிகள் பற்றி மேலும் எந்த தகவலும் வழங்கப்படவில்லை. பிரிட்டிஷ் விமானம் தாங்கி கப்பல் HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸின் உள்ள அதிகாரியான லெப்டினன்ட் டேனியல் ராண்டல் கூறிய போது, இந்திய ஆயுதப்படைகள் எவ்வாறு செயற்படுகின்றன என்பதை காண கொங்கன் ராணுவ பயிற்சி ஒரு சிறந்த வாய்ப்பாக இருந்து வருகின்றது. அவர்களின் கடற்படை மற்றும் விமானப்படை இரண்டுடனும் இணைந்து பயிற்சி செய்வது இதுவரை எனது வாழ்க்கையில் ஒரு தனித்துவமான அனுபவமாக இருந்து வருகின்றது.
குறிப்பாக இது இந்த ஆண்டு SU-30 விமானங்களுக்கு எதிராக ராயல் கடற்படையின் 2வது மாதிரி பயிற்சி இது. அக்டோபரின் தொடக்கத்தில் அக்டோபர் 6ஆம் தேதி முடிவடைந்த பெர்சாமா லிமா 2025 பயிற்சியின் போது ராயல் மலேசிய விமானப்படையின் SU-30 விமானங்களுடன் எமது F-35V விமானங்கள் பயிற்சி செய்தன என்றார். சுவாரஸ்யமாக இந்த பயிற்சிகளுக்கு சில நாட்களுக்கு பின்னர் இந்தியாவும் பிரிட்டனும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. அதன்படி இந்திய விமானப்படை IAF பயிற்றுநர்கள் ராயல் விமானப்படை கேடட்களுக்கு பயிற்சி அளிப்பார்கள். அடுத்த ஆண்டு தொடங்கி வடக்கு வேல்ஸில் உள்ள RAF பள்ளத்தாக்கில் பிரிட்டிஷ் கேடட்களுக்கு Hawk T2 வேகர் ஜெட் விமானங்களை எவ்வாறு பறப்பது என்பதை இந்திய பயிற்றுநர்கள் கற்பிப்பார்கள்.